அறந்தாங்கி அருகே மகா முத்துமாரியம்மன் ஆலய தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரசர்குளம் வடபாதி பகுதியில் அமைந்திருக்கூடிய மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆணி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வந்தது. சிகர நிகழ்ச்சியாக நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று மேளதாளங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே காளியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. சீப்புத்தூர் கிராமத்தில் உள்ள பழமையான இந்த கோயிலில் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் உலக புகழ்பெற்ற பெரிய கோவில் சாலை ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. கும்பகோணம், அரியலூர், திருக்காட்டுப்பள்ளி மற்றும் பழைய பேருந்து நிலையம் வழியாக வரும் வாகனங்கள் காந்திஜி சாலையை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் புதிய பேருந்து நிலையம் வழியாக வரும் வாகனங்கள் பெரிய கோவில் சாலை வழியாக செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி அறக்கட்டளை இடம் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் பத்திரப்பதிவுத்துறை சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பழனி மலை அடிவாரத்தில் தண்டபாணி சுவாமி அறக்கட்டளைக்கு சொந்தமான 1.40 ஏக்கரை அறக்கட்டளை நிர்வாகிகள் என்று கூறி சில நாட்களுக்கு முன்பாக 2 நபர்களுக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், வெள்ளத்துறை, சேதுபதி மற்றும் முருகதாஸ் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை திருமங்கலத்தில் முன்சிப் கோர்ட் பகுதியில் தெருவின் குறுக்கே இருசக்கர வாகனத்தை நிறுத்தியதை தட்டி கேட்ட பெண்ணை ஒருவர் அடித்து உதைத்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புகாரின் பேரில் அந்த நபர் மீது காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் வழக்கை வாபஸ் பெற கோரி சிலர் நேரில் கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். விராலிமலை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா அந்த தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கக்கூடிய பணியில் ஈடுபட்டது பேசு பொருளாகியுள்ளது. விராலிமலை இடைத்தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல்நிலை சரிபார்ப்பு பணி என்ற தலைப்பில் மாவட்ட ஆட்சியர் அருணா அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை அனுப்பி அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பரிசோதிக்கப்பட்டன. நீதிமன்ற தடை அமலில் இருக்கும்போது இந்த நடவடிக்கை ஏன் என்று கேள்வி எழுந்த நிலையில் இது வழக்கமான முதல்நிலை சரிபார்ப்பு பணிதான் என்று மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார். புதுக்கோட்டை கொட்டகைக்கார தெருவில் இடத்தகராறு விவகாரத்தில் இளைஞர் ஒருவரை 4 பேர் வெட்டிய சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாக்குதலில் காயமடைந்த செல்வம் என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரஞ்சித்குமார் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கவும் அந்த பகுதியில் அதிகரித்து வரக்கூடிய போதை கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுமக்கள் புதுக்கோட்டை தஞ்சை சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் மீனங்காடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடந்த இருசக்கர வாகனம் மீது ஆட்டோ மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் 2 வாகன ஓட்டுநர்களும் காயமடைந்த நிலையில் பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொடைக்கானல் பெருமாள் மலையில் இருந்து அடுக்கம் வழியாக பெரியகுளம் செல்லும் மலைச்சாலையில் இருபுறங்களிலும் புதர்கள் மண்டி எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத சூழல் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கின்றனர். சாலையில் விழுந்துள்ள மரக்கிளைகளும் அகற்றப்படாததால் விபத்து அபாயம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே புதர்களை அகற்றி சாலையை சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் சேத்தியாத்தோப்பு அருகே வெள்ளியக்குடி கிராமத்தில் 5க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்தும் மின்கம்பிகள் தாழ்வாகவும் உள்ளதால் கிராம மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். பருவமழை மற்றும் பலத்த காற்றால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறும் பொதுமக்கள் சாய்ந்த மின்கம்பங்களை உடனடியாக சீரமைத்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க மின்வாரியத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் 2 அரசு பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் மாணவர் ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. எந்த பள்ளி மாணவர்கள் கெத்து என்ற தகராறில் கத்தி மற்றும் உருட்டுக்கட்டையுடன் மாணவர்கள் மோதியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த மாணவர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பெரம்பலூர் அருகே பொதுமக்களிடம் அதிகார தோரணையில் பேசிய வருவாய் ஆய்வாளரின் காரை மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கீழப்புலியூர் வருவாய் ஆய்வாளர் ருஸ்வானா பேகம் மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் பொதுமக்களிடம் அதிகார துணியில் வசைபாடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அவரது வாகனத்தை மறித்து வாக்குவாதம் செய்த நிலையில் தனக்கு மயக்கம் வருவதாக கூறி அவர் நடுரோட்டில் படுத்துக்கொண்ட விசித்திர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவையில் ஆபாச படம் பார்த்ததற்காக கைது செய்வதாக கூறி வடமாநில இளைஞரிடம் பணம் பறித்த போலி காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். செல்போனில் அவர்கள் காவல்துறையினர் என்று பேசியதை நம்பி வடமாநில இளைஞர் 38,000 ரூபாய் அனுப்பிய நிலையில் மோசடி என்பது தெரியவந்தது. அவர் அளித்த புகாரில் பென்னி, கிஷோர்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் வடமாநில இளைஞர்களை குறிவைத்து மோசடி செய்து வந்தது அம்பலமானது. ஆப்பிரிக்காவின் உயரமான கிளிமாஞ்சாரோ மலையில் உகுரு சிகரத்தில் 9,600 சதுர அடி பரப்பளவு கொண்ட இந்திய தேசிய கொடியை ஏற்றி தமிழகத்தைச் சேர்ந்த குழு உலக சாதனை படைத்துள்ளது. முத்தமிழ் செல்வி நாராயணன் தலைமையில் 16 பேர் கொண்ட குழுவின் இந்த முயற்சி யுனெஸ்கோ வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரே கொடி ஒரே இலக்கு போதையில்லா இந்தியா என்ற விழிப்புணர்வு நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த சாதனைக்கு பிறகு நாடு திரும்பிய குழுவினருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரையில் தனியார் பைக் ஷோரூமில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பைக்குகள் எரிந்து சேதமடைந்தன. ஷோரூமை இரவு நேரத்தில் அடைத்துக் கொண்டிருந்த போது அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எலக்ட்ரிக் பைக் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் தீ மளமளவென்று ஷோரூம் முழுவதுமாக பற்றி எரிய தொடங்கியதில் 2 பைக்குகள் எரிந்து சேதமடைந்தன. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கோழியை விழுங்கிய 7 அடி நீள மலைப்பாம்பு பிடிபட்டது. இயற்கை விவசாய பண்ணை ஒன்றில் கோழியை விழுங்கிய நிலையில் மலைப்பாம்பு கிடந்தது தீயணைப்புத் துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றவர்கள் பாம்பு பிடிக்கக்கூடிய கருவிகளை கொண்டு மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பிறகு அடர்ந்த வனப்பகுதியில் மலைப்பாம்பு விடுவிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி இரவில் அதிவேகத்தில் ஒரு கார் சென்றது சர்ச்சையாகியுள்ளது. ராக் கடற்கரை சாலையில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிலர் தடுப்புகளை அகற்றிவிட்டு தடையை மீறி வாகன சாகசத்தில் ஈடுபடுவதும் நிகழ்கிறது. இதனிடையே கர்நாடக பதிவெண் கொண்ட கார் ஒன்று கடற்கரை சாலையில் அசுர வேகத்தில் சென்ற வீடியோ வெளியான நிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காரைக்குடியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 6 பேரை சுற்றி வளைத்து கைது செய்த காவல்துறை அவர்களிடமிருந்து பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். மணிகண்டன் என்பவரை ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தலைமறைவாக இருந்த ரவுடி கும்பலை தனிப்படை காவல்துறையினர் தேடி வந்தனர். இவர்களை காட்டம்மன் கோவில் பகுதியில் சுற்றி வளைத்த காவல்துறை ஒரு கார், 3 இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டையில் முன்விரோதம் காரணமாக இளைஞரை கழுத்தை நெரித்தும் கத்தியால் குத்தியும் கொடூரமாக கொலை செய்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவில்பட்டி பகுதியை சேர்ந்த தினேஷ் என்பவருக்கும் சந்தைப்பேட்டை பகுதியை சேர்ந்த மாரி என்பவருக்கும் மதுபோதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தினேஷை மாரியும் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து கத்தியால் குத்தி கொலை செய்தது தெரியவர அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். கடலூரில் கப்பல் மாலுமியின் மனைவியுடன் தகாத உறவில் இருந்த தாவேக நிர்வாகி அவர்களின் 7 வயது சிறுவனுக்கு சிகரெட்டில் சூடு வைத்து சித்திரவதை செய்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. இது தொடர்பாக தாவேக நிர்வாகி சிவகுரு மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக சிறுவனின் தந்தை புகார் அளித்துள்ளார். 3 நாள் ஆகியும் அவன் மேலே நடவடிக்கை இன்னும் எடுக்காமல் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவன் ஏற்கனவே அவன் மேலே என்னை கொலை மிரட்டலாம் விட்டதுனால என்னால் வெளியில் போக முடியல. திருச்சி மாவட்டம் மேட்டுக்கடை பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் உள்ள டாஸ்மாக் கடை 1 மாதத்தில் அகற்றப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். கோவிலுக்கு அருகில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அதற்கு பூட்டு போட்டு கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் மணப்பாறை தாசில்தார் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 1 மாதத்தில் டாஸ்மாக் கடை மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது. தாவேக எம்எல்ஏக்களின் முகத்தை பார்த்து அவர்களின் பெயர்களை முதலமைச்சர் விஜய் சரியாக சொல்லிவிட்டார். தான் பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சவால் விடுத்துள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 107 பேர்களினுடைய முகத்தை பார்த்து சரியாக அவருடைய பெயர்களை நீங்கள் உச்சரித்து விட்டால் இந்த உதயகுமார் பொது வாழ்க்கையிலிருந்தே நான் விலகி விடுகிறேன்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி 1.5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்து தலைமறைவான தம்பதி கைது செய்யப்பட்டனர். தலவாய்ப்பட்டினம் கிராமத்தில் பால்ராஜ், முத்து மீனாட்சி தம்பதி மளிகை கடை நடத்தி வந்த நிலையில் வாடிக்கையாளர்களிடம் மோசடி செய்து தலைமறைவாகினர். பணம் இழந்தவர்கள் ஓராண்டாக தேடி வந்த நிலையில் அவர்களது மகன்களின் மாற்றுச் சான்றிதழ் வாங்க வந்த போது பொதுமக்களிடம் பிடிபட்டனர். ராமேஸ்வரத்தில் நில அளவை செய்ய 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையாளர் கைது செய்யப்பட்டார். லஞ்ச புகார் அடிப்படையில் ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையாளர் சத்யராஜ் கையும் களவுமாக சிக்கினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த தமிழ் எழுத்தாளரும் கரிசல் இலக்கியத்தின் முக்கிய ஆளுமையுமான பூமணி காலமானதைத் தொடர்ந்து கோவில்பட்டியில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு எழுத்தாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் 46 புதூர் அருகே நிலத்தடி நீரில் சாய தண்ணீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். 46 புதூர் ஊராட்சிக்குட்பட்ட பாலாஜி கார்டன் மற்றும் கலைமகள் நகர் ஆகிய பகுதிகளில் நிலத்தடி நீர் பல்வேறு வண்ணங்களில் வருவதாக அந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நீரை மாசுபடுத்திய தொழிற்சாலைகள் மீது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி அருகே மேலவலசையில் குடிநீர் வசதி செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் காலி குடங்களுடன் மக்கள் மனு அளித்தனர். தங்கள் பகுதியில் அரசு புதிதாக அமைத்த குடிநீர் கிணற்றுக்கு மின்சார இணைப்பு கொடுக்கப்படாததால் மக்கள் அதனை பயன்படுத்த முடியாமல் சிரமம் அடைந்து வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை மனு கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் குடிநீர் வசதி செய்து கொடுக்க கோரி காலி குடங்களுடன் மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் வாலாந்தரவை அருகே பள்ளி நேரங்களில் பேருந்து சேவை வழங்க மாணவர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த பகுதியில் பள்ளி நேரங்களில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் நடந்து சென்று அருகே உள்ள ஊரில் பேருந்து ஏறி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எனவே பள்ளி நேரங்களில் கிராமத்திற்கு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்று பள்ளி மாணவ மாணவியர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தனர். ஆனால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் பொதுமக்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோதிமங்கலம் அருகே ஆன்லைன் கேமில் பணம் இழந்ததால் திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். சந்தோஷ் என்றவர் செல்போனில் ஆன்லைன் கேம் விளையாடி அதிக அளவு பணத்தை இழந்ததாகவும் அதனால் ஏற்பட்ட பண தேவைக்காக பல பகுதிகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு 26 சவரன் தங்கம் உள்ளிட்டவற்றை திருடியது விசாரணையில் அம்பலமானது. இந்நிலையில் அவரிடமிருந்து 9.5 சவரன் தங்க நகை, 2.25 லட்சம் ரூபாய் ரொக்கம், 190 கிராம் வெள்ளிப் பொருட்கள், செல்போன் மற்றும் பைக் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. குடிநீர் பாட்டில்களில் கள்ளச்சாராயம் நிரப்பி விற்பனை செய்ததாக எழுந்த புகாரில் கேரள மாநிலம் பத்னம்திட்டா அருகே 2 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் பெட்டிக்கடையில் அசல் குடிநீர் பாட்டில் போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி அதில் கள்ளச்சாராயத்தை நிரப்பி சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவல்துறை மேற்கொண்ட ஆய்வில் 23 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் 48 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரையில் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அதிமுகவை நம்பாமல் ஓடுபவர்கள் ஓடுகாலி என்று கடுமையாக விமர்சித்தார். மேலும் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதைப் போல இயற்கை பேரிடர், சாலை விபத்தில் இறந்தவர்களுக்கும் அரசு வேலை கொடுப்பார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு இறந்தாங்கன்னா கொடுப்பியா? இல்ல விபத்துல யாராச்சும் வேணுண்டா போய் பஸ் ஏதோ லாரி விபத்துல இறங்குறான்னு யாராச்சும் வேணுண்டு இறப்பாங்களா? அவங்க குடும்பத்துக்கு கொடுப்பியா? சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் மறுகட்டமைப்பு பணிகள் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 30 படுக்கைகள் மட்டுமே உள்ள பிரிவில் சுமார் 120 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டதால் ஒரே படுக்கையில் 4 பேருக்கு ட்ரிப் ஏற்றி சிகிச்சை அளிக்கப்பட்டதாக புகார் அடைந்துள்ளது. நோயாளிகளுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே மாத்தூரில் சேதமடைந்த பழைய கட்டடத்தால் அங்கன்வாடி மையம் ஓராண்டிற்கு மேலாக வாடகை வீட்டில் செயல்பட்டு வருகிறது. போதிய இடவசதி, குடிநீர் மற்றும் கடைப்பறை வசதியின்றி 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிரமப்படுவதாக புகார் அடைந்துள்ளது. புதிய அங்கன்வாடி கட்டடப் பணிகள் முடிந்துள்ள நிலையில் அதை உடனடியாக திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாவட்ட நிர்வாகத்திடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கமான புழல் ஏரி கடும் வெயிலால் வறண்டு கால்பந்து மைதானம் போல காட்சியளிக்கிறது. ஏரியில் கழிவுநீர் கலப்பதாக எழுந்த புகாரை அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பேசிய அவர் கழிவுநீர் கலப்பதை உடனடியாக தடுத்து தடுப்புச் சுவர் அமைத்து ஏரியை பாதுகாக்க தமிழக அரசு அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரம் அருகே உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நவீன அரிசி ஆலையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தார்பாய்களும் பல லட்சம் சாக்குகளும் வீணாக்கி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் சாக்குகள் இல்லாமலும் திறந்தவெளி கிடங்குகளில் நெல்லை பாதுகாக்க தார்பாய்கள் இல்லாமலும் விவசாயிகள் தவித்து வரும் நிலையில் இங்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்து மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு சென்றுள்ளன. இவை அதிகாரிகளின் அலட்சிய போக்கு என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 1999ஆம் ஆண்டு முத்தரப்பு ஒப்பந்தப்படி உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று நெல்லை எம்பி ராபர்ட் புரூஸ் டெல்லியில் அணுசக்தித்துறை தலைவர் அஜித்குமார் மொஹந்தியை சந்தித்து வலியுறுத்தினார். இதுகுறித்து 1 மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதுவரை புதிய வேலைவாய்ப்பு நியமனங்கள் மேற்கொள்ளப்படாது என்றும் அணுசக்தித்துறை உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் 6 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதை அடுத்து கிராம மக்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து பேனர் வைத்துள்ளனர். முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்ட கடைகளுடன் பளூர், வாரியங்காவல், வல்லம், கல்லாத்தூர், கோடாலி உள்ளிட்ட பகுதிகளிலும் போராட்டத்தின் எதிரொலியாக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. இதையடுத்து கோடாலி கிராம மக்கள் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து பேனர் வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் சிதிலமடைந்த பழமையான 20 வணிக கடைகளை இடிக்க வந்த நகராட்சி அதிகாரிகளுக்கும் வாடகைதாரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் 1 வார அவகாசம் கோரி நகராட்சி ஆணையரின் வாகனத்தை மறித்து வாடகைதாரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் ஜேசிபி எந்திரங்கள் மூலம் கடைகளை இடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. கோவை உக்கட மேம்பாலத்தில் விபத்தில் சிக்கிய இளைஞர் சாலையில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் அவர் ஓட்டிய இருசக்கர வாகனம் ஓட்டுநர் இன்றிய சுமார் 500 மீட்டர் தூரம் தனியாக சென்ற காட்சி வைரலாகியுள்ளது. மேம்பாலத்தில் அதிவேக வாகனங்களை கட்டுப்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குன்னத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் விடுமுறை நாட்களில் மர்ம நபர்கள் மது அருந்தி மது பாட்டில்களை உடைத்து வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடைந்த கண்ணாடி துண்டுகளை ஆசிரியர்கள் அகற்றிய நிலையில் பள்ளி வளாகத்தில் சிசிடிவி கேமரா, தடுப்புச் சுவர் மற்றும் பாதுகாப்பு வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் அரசு அலுவலர்களின் போலி கையெழுத்துக்களுடன் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற முயன்ற வழக்கில் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 49 வயதான ஆரோக்கிய செல்வி, 55 வயதான ரூபி ஸ்டெல்லா ஆகியோர் கொலை வழக்கில் சிறையில் உள்ள திருப்பதிக்கு ஜாமீன் பெற உறுதிமொழி பத்திரத்தில் சாட்சிகளாக கையெழுத்திட்டனர். மாவட்ட முதன்மை நீதிபதி பத்மநாபன் அதற்கான ஆவணங்களை ஆய்வு செய்தபோது விஏஓ, வருவாய் ஆய்வாளர் மற்றும் துணை வட்டாட்சியரின் கையெழுத்துக்கள் போலியானவை என்பது தெரியவந்தது. இதையடுத்து ஆரோக்கிய செல்வி மற்றும் ரூபி ஸ்டெல்லா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ்மங்கலம் பகுதியில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் காவிரி கூட்டு குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாக்கி சாலைகளில் குளம் போல தேங்குவதுடன் விநியோகம் நிறுத்தப்படும் நேரங்களில் அசுத்தமான கழிவுநீர் மீண்டும் குழாய்களுக்குள் புகுந்து விடுகிறது. இதனால் அசுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்படும் அவல நிலை இருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். அங்கன்வாடி ஊழியர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக கூறப்படும் கௌசல்யா என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெரம்பலூர் மற்றும் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 350க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு அவதூறு பதிவுகளை கண்டித்ததுடன் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு அளித்தனர். புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து உப்பிலிகுடி நோக்கி சென்ற அரசு நகர பேருந்து புறப்பட்ட 1/2 கிலோமீட்டரிலேயே பழுதாகி சாலையில் நின்றது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பயணிகள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் இணைந்து பேருந்தை தள்ளி சாலையோரம் நிறுத்தினர். பின்னர் மாற்று பேருந்தின் பேட்டரி உதவியுடன் பழுதான பேருந்து இயக்கப்பட்டது. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து குரண்டி கிராமத்திற்கு அரசு பேருந்து இயக்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தில் ஏறி எதிர்ப்பு தெரிவித்தனர். பல மாதங்களாக சிஎன்ஜி ஓட்டுநர், நடத்துனர் பற்றாக்குறை என கூறி பேருந்து இயக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். பொதுமக்களின் தொடர் எதிர்ப்பை அடுத்து போக்குவரத்து துறையினர் தற்காலிகமாக மாற்று பேருந்தை இயக்கினர். நிரந்தர பேருந்து சேவையை உறுதி செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த IPS அதிகாரி அருண் திடீரென பணியிட மாற்றம் செய்யப்பட்டு ஊனமாஞ்சேரியில் உள்ள தமிழ்நாடு காவல் பயிற்சி அகாடமியின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பொறுப்பை சிறப்பு புலனாய்வு பிரிவு IG மகேஸ்வரி கூடுதல் பொறுப்பாக கவனிக்கவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்ட 2 மாதங்களுக்குள்ளாகவே அருண் மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை வரலாற்றில் முதன்முறையாக ₹6.70 அதிகரித்திருப்பது பண்ணையாளர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முட்டையிடும் கோழிகளின் எண்ணிக்கை குறைவு, தேவை அதிகரிப்பு காரணமாக முட்டையின் கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது ஒரு முட்டையின் கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் அதிகரித்து ₹6.70 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய ஆனி மாத அமாவாசையை ஒட்டி ஊஞ்சல் தாலாட்டு நடைபெற்றது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி ஆலயத்தை வலம் வந்து தாலாட்டு மண்டப ஊஞ்சலில் அமர்ந்தார். பிறகு பம்பை ஒலி முழங்க தாலாட்டு பாடலுடன் தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரியில் முன்னாள் எம்பியான கோகுலகிருஷ்ணனுக்கு சொந்தமான அட்டைப்பெட்டி தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பேக்கேஜ் செய்ய பயன்படுத்தப்படக்கூடிய சுமார் 50 டன் அட்டைகள் எரிந்து சேதமாக்கின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை ஊழியர்கள் தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்த விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 74 சவரன் தங்க நகைகளை திருடிய 2 கைது செய்யப்பட்டனர். ராஜபாளையம் அருகே தலவாய்புரத்தை சேர்ந்த ஸ்டிக்கர் கடை உரிமையாளர் பிரபாகரன் குடும்பத்துடன் குற்றாலம் சென்றிருந்த போது இந்த திருட்டு சம்பவம் நிகழ்ந்திருந்தது. 74 சவரன் தங்க நகைகளுடன் 250 கிராம் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 30,000 ரூபாய் ரொக்கமும் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் சிவா மற்றும் வீரமணி ஆகிய இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் கொள்ளையடித்த நகைகள் மற்றும் ரொக்கத்தை மீட்டனர். வேதாரண்யம் அருகே கொச்சி குத்தகை திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விரதமிருந்த பக்தர்கள் ஆலயத்தின் முன்பாக அமைக்கப்பட்ட பூக்குழியில் இறங்கி தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே கோவில் வளாகத்திற்குள் கரடி நுழைந்த காட்சி CCTVயில் பதிவாகியுள்ளது. காஸ்கீப்பர் தோப்பில் உள்ள நாஞ்சில் நாட்டான் சுடலைமாட சுவாமி கோவிலில் கொடை விழாவை ஒட்டி காப்பு கட்டிய பக்தர்கள் வளாகத்தில் உறங்கிக் கொண்டிருந்த போது கரடி நுழைந்தது. முண்டன்சாமி சன்னதி அருகே இருந்த எண்ணெயை கரடி குடித்துக் கொண்டிருந்த போது செங்கல் கீழே விழுந்த சத்தத்தில் பக்தர்கள் கரடியை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனால் கரடி மீண்டும் வனப்பகுதிக்குள் தப்பித்து சென்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சிங்கப்பெண் அதிரடி படையினரிடம் ரகளையில் ஈடுபட்டதாக தாவேக்காவைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இரவு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் போலீசாரிடம் வினோத் மிஸ்ரா என்பவர் மதுபோதையில் தன்னை வீட்டில் இறக்கிவிடுமாறு வற்புறுத்தி வாக்குவாதம் செய்துள்ளார். புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை கிழக்கு தாம்பரத்தில் போதைப் பொருட்களை வைத்திருந்த 2 கைது செய்யப்பட்டனர். அந்த பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் லோடு ஆட்டோ ஒன்றை மடக்கி ஆய்வு செய்த போது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். 514 கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் 2 கைதாகினர். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சந்தோஷபுரம் அரசு நடுநிலைப் பள்ளிக்குள் 10க்கும் மேற்பட்ட தாவேக்காவினர் பள்ளி நேரத்தில் அத்துமீறி நுழைந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் எச்சரிக்கையையும் மீறி வகுப்பறையில் பாடம் நடந்து கொண்டிருந்த போது மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்தை தலைமை ஆசிரியர் முன்னிலையிலேயே மாட்டி ரீல்ஸ் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே குப்பை கிடங்குகளில் இருந்து வெளியேறும் புகையால் நோய் தொற்று ஏற்படுவதாக கூறி குப்பை வாகனத்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்பூர் நகராட்சியில் உள்ள 36வது வார்டு பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தரம் பிரிக்காமல் தார்வழி பகுதியில் கொட்டி எரிக்கப்படுவதால் கண் எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் அதிகளவு குப்பைகள் கொட்டப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிகிறது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் நகராட்சி குப்பை வாகனத்தை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி அதிகாரிகள் கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்.